எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மருதாணி மரம் சூப்பராக பிடிக்கும். ஆனால் வைக்க நேரம் இல்லாமல் அப்படியே வீணாகவே போயிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டு பறிச்சிட்டேன். வச்சதுக்கு தான் நைட்டு 10:30 மணி ஆகிடுச்சி. நித்யஸ்ரீக்கு மருதாணி வச்சுக்கணுனாலே பிடிக்காது. அவளை தூக்கத்தில் எழுப்பி வைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால் அவள் உட்காந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்தில் ஒரு கையில் மட்டும் வச்சுட்டேன். பாதி தூக்கத்தில் தான் இருந்தேன். அந்த நேரமும் தூங்குற நேரம் வச்சா டிவி பார்த்துட்டே அப்படியே படுத்துருவா. சரி அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு உள்ளங்கையில் வச்சுட்டு இவளுக்கும் ஒரு கையில் வச்சேன். ஒரு கையில் தான் வச்சுப்பா, 2வது கையில் வச்சுக்கவே மாட்டாள். காலையில் எழுந்த உடனே என்கிட்ட வந்து காமிச்சா. பார்த்தீங்கன்னா சூப்பராக பிடிச்சிருந்தது. அவளுக்கு இந்த ஒரு கையில் தான் வச்சுக்க பிடிக்கும், இன்னொரு கையில் வச்சுக்கவே மாட்டாள். அப்படி ஏதாவது செல்லம் கொஞ்சனாக்கா உள்ளங்கையில் வச்சுப்பா. அவ்வளோ ஹாப்பி அவளுக்கு. அப்புறம் என் கையும் காமிக்க சொல்லி 2 பேருமே பார்த்தோம். எனக்கும் நல்லா தான் பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு சூப்பராக ஒரு கிஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்ககிட்டேருந்து அந்த கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லுமே எனக்கு எனர்ஜியாக இருக்கும். பிரியாக்காக ஒரு ரோஜாப்பூ எவ்வளோ சூப்பராக அந்த வெல்வெட் ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். அவளுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, 3 பேருக்குமே நல்லா பூத்துருந்தது சாமிக்கு. இப்படி தினமுமே எங்கள் வீட்டில் இப்போ ரோஜாப்புக்கு பஞ்சமே இல்லை. ஏற்கனவே ஒரு தடவை பூ கட் பண்ணும்போது மொட்டோட பறிச்சிட்டா. அப்போ ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அவளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக பறிச்சிட்டா. அதில் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு தப்பை வந்து திருத்திக்கிட்டாளா, அது வந்து எனக்கு சந்தோஷம். அந்த தப்பாக செய்யாமல் அழகாக அந்த வேலையை செஞ்சதில் அவளுக்கும் சந்தோஷம். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி. ஒவ்வொரு பூவாக பறித்தா. அதில் முள் குத்திச்சா, அது ரொம்ப அவளுக்கு பயம். ஏன்னா முள் குத்திச்சா தாங்க மாட்டா. ரொம்ப சாஃப்டான கை. அப்புறம் லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அதை பார்த்தா. எப்போ தினமுமே பாப்பா என்ன லஞ்சு அப்படின்னு கேட்டுட்டு தான் அடுத்த வேலையை பாப்பா. அப்புறம் ஒரு வழியாக அவளை ரெடி பண்ணி கொண்டு போய் கடையில் விட்டுட்டேன். இன்றைக்கி அவங்க அப்பா தான் அழைச்சிட்டு போகிறாரு. ஒவ்வொரு நாள் என்ன கூப்பிடுவா, ஒரு நாள் அவங்க அப்பா கூட போவா. நித்யஸ்ரீக்கு வந்து கால் நல்லா வீங்கியிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லேருந்து வரும்போது கல் தடுக்கி கீழே விழுந்துட்டா. அதில் ஏதோ ஸ்லிப் ஆகிட்டு நல்லா வீக்கமாக இருக்குது. பிள்ளையால் நடக்க முடியல. 2 நாள் லீவ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சோம். அப்புறம் ஒத்தரெல்லாம் கொடுத்து பிசியோதெரப்பிலாம் பண்ணாங்க. ஆனாலும் வீக்கமும் குறையில, வலியும் குறையில. அப்புறம் இப்போ தான் 2 நாளாக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். புளி இலை, மஞ்சள் அதை அரைச்சி பத்து போட்டு பார்த்துருக்கேன். கொஞ்சமாக குறையுது. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பிள்ளைக்கு வலி தாங்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்கா.